வணக்கம். இன்னைக்கு நாம பார்க்க போற காலேஜ் சென்னையில இருக்கிற லயோலா இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி. இதோட டிஎன்இஏ கோட் 1225, நாக்ல ஏ கிரேட். அது மட்டும் இல்லாம கணிய 97% பிளேஸ்மெண்ட் ரெக்கார்ட். அப்போ இந்த காலேஜ் உண்மையிலேயே மாணவர்களோட எதிர்காலத்துக்கு ஒரு சரியான தேர்வா இருக்குமா? வாங்க இத பத்தி கொஞ்சம் விரிவாவே பார்க்கலாம். முதல்லயே ஒரு முக்கியமான விஷயத்த சொல்லிடுறேன். இந்த காலேஜ் நாக் கிட்ட இருந்து ஏ கிரேட் அங்கீகாரம் வாங்கியிருக்கு. ஒரு காலேஜோட தரம், உள்கட்டமைப்பு வசதிகள் எல்லாம் சரியா இருக்குங்கிறதுக்கு இது ஒரு முக்கியமான சான்றிதழ். இதை விட முக்கியமா 2024ல பாஸ் அவுட் ஆன 193 ஸ்டூடெண்ட்ஸ்ல 187 பேருக்கு வேலை கிடைச்சிருக்கு. இது கிட்டத்தட்ட 97% பிளேஸ்மெண்ட். யோசிச்சு பாருங்க, இங்க படிக்கிற பெரும்பாலான மாணவர்களுக்கு நல்ல எதிர்காலம் உறுதியா இருக்குன்னு இது காட்டுது. ஒரு காலேஜோட அங்கீகாரங்கள் தான் அதோட நம்பகத்தன்மைக்கு முதல் படி. லயோலாவோட அதிகாரப்பூர்வ அங்கீகாரங்கள் என்னென்னு முதல்ல பாத்துரலாம். இந்த காலேஜ் சென்னை அண்ணா யூனிவர்சிட்டியோட இணைக்கப்பட்டிருக்கு. அதனால உங்க டிகிரிக்கு நல்ல மதிப்பு இருக்கும். வரப்போற 2025-26 கல்வியாண்டுக்கு ஏஐசிடிஇ அப்ரூவலும் இருக்கு. ரொம்ப முக்கியமான விஷயம், இது யுஜிசியால அங்கீகரிக்கப்பட்ட ஒரு ஆட்டோனாமஸ், அதாவது தன்னாட்சி நிறுவனம். இதனால இண்டஸ்ட்ரிக்கு தேவையான புதிய விஷயங்களை உடனுக்குடனே பாடத்திட்டத்துல சேர்க்க முடியும். இது ஒரு கிறிஸ்துவ சிறுபான்மையினர் கல்வி நிறுவனம். அட்மிஷன் பத்தி பாத்தீங்கன்னா, டிஎன்இஏ கவுன்சிலிங் மூலமா 65% சீட்ஸ் கவர்மெண்ட் கோட்டால நிரப்பப்படுது. மீதி இருக்கிற 35% சீட்ஸ் மேனேஜ்மெண்ட் கோட்டாவுக்கு ஒதுக்கப்படுது. ஒவ்வொரு நிறுவனத்துக்கும் பின்னால ஒரு நோக்கம் இருக்கும். லயோலா காலேஜோட நோக்கம் என்ன, அது எப்படி மாணவர்களோட கல்வியை வழிநடத்துதுன்னு இப்ப பார்க்கலாம். இந்த கல்வி நிறுவனத்தை சொசைட்டி ஆஃப் டாட்டர்ஸ் ஆஃப் மேரி இம்மாக்குவேட் அண்ட் கொலாபரேட்டர்ஸ், சுருட்டமா டிஎம்ஐ சபைன்னு சொல்லுவாங்க, அவங்க தான் நிர்வகிச்சுட்டு வராங்க. இந்த நிறுவனத்தோட நோக்கம் ரொம்பவே ஆழமானது. வெறும் கல்வியை கொடுக்கறது மட்டும் இல்ல, குறிப்பா சமூகத்துல பின்தங்கிய, ஒடுக்கப்பட்ட மற்றும் நலிவடைந்த பிரிவினருக்கு தொழில்நுட்ப கல்வியை கொடுத்து அவங்கள முன்னேற்றணும் அப்படிங்கறத தான் இவங்களோட லட்சியம். 2003ல ஆரம்பிக்கப்பட்ட இந்த காலேஜ் ரொம்ப குறுகிய காலத்திலே அண்ணா யூனிவர்சிட்டி அங்கீகாரம் வாங்கி, இப்போ சமீபத்துல 2024ல மறுபடியும் நாக் ஏ கிரேட் வாங்கியிருக்காங்க. இது காலேஜோட தொடர்ச்சியான வளர்ச்சியை காட்டுது. சரி, இப்போ ரொம்ப முக்கியமான கேள்வி, இந்த காலேஜ்ல என்னென்ன இன்ஜினியரிங் படிப்புகள் இருக்கு? உங்க கரியர் ஆசைக்கேத்த கோர்ஸ் இங்க இருக்கான்னு பார்க்கலாம் வாங்க. இங்க பாருங்க, மெக்கானிக்கல், இஇஇ, இசிஇ மாதிரி கோர் இன்ஜினியரிங் பிரான்ச்சஸ் இருக்கு. அதோட இன்னைக்கு உலகத்தையே ஆட்டி படைக்கிற ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ், கம்ப்யூட்டர் சயின்ஸ், ஐடி, அதுலயும் குறிப்பா சைபர் செக்யூரிட்டின்னு ஒரு ஸ்பெஷல் கோர்ஸும் இருக்கு. நல்ல கோர்சஸ் மட்டும் இருந்தா பத்தாது இல்லையா, அதை சொல்லி கொடுக்குற ஆசிரியர்களும் திறமையானவங்களா இருக்கணும். இங்க ஃபேக்கல்டி ப்ரொஃபைல் எப்படி இருக்குன்னு பாப்போம். இந்த காலேஜ்ல இருக்கிற ஆசிரியர்கள்ல 23 பேர் பிஹெச்டி, அதாவது முனைவர் பட்டம் பெற்றவங்க. அப்படின்னா அவங்க தங்களோட துறையில நல்ல ஆழமான ரிசர்ச் அனுபவம் கொண்டவங்கன்னு அர்த்தம். இது ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். இப்போ எல்லா பெற்றோரும் மாணவர்களும் ஆவலா எதிர்பார்க்கிற ஒரு பகுதிக்கு வந்திருக்கோம், பிளேஸ்மெண்ட்ஸ். படிச்சு முடிச்சா வேலை கிடைக்குமா? சம்பளம் எப்படி இருக்கும்? வாங்க லயோலாவோட பிளேஸ்மெண்ட் ரெக்கார்டை விரிவாக பார்க்கலாம். ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கிடைக்கிற சராசரி சம்பளத்தை பாருங்க, ஒரு நல்ல நிலையான வளர்ச்சியை காட்டுது. 2022ல 2.38 லட்சமா இருந்தது, படிப்படியா உயர்ந்து 2024ல 4 லட்சமா அதிகரிச்சிருக்கு. காலேஜ் பிளேஸ்மெண்ட்ஸ்க்கு நல்ல முக்கியத்துவம் கொடுக்கறாங்கன்னு இதுல இருந்தே தெரியுது. ஆமாங்க, கடைசியா பாஸ் அவுட் ஆன 2024 பேட்ச் மாணவர்களோட சராசரி வருஷ சம்பளம் 4 லட்ச ரூபா. இப்போ காலேஜ்ல சேர நினைக்கிற மாணவர்களுக்கு இது ஒரு ரொம்ப நல்ல விஷயம். 2024ல படிச்சு முடிச்ச 193 பேர்ல 187 பேருக்கு பிளேஸ்மெண்ட் கிடைச்சிருக்கு. ஒரு 5 பேர் மேற்படிப்புக்காக போயிருக்காங்க. கிட்டத்தட்ட எல்லா மாணவர்களுமே அவங்களோட அடுத்த கட்டத்துக்கு வெற்றிகரமா போயிருக்காங்க. நல்ல படிப்பு, நல்ல வேலை. சரி, இதெல்லாம் தாண்டி இந்த காலேஜை தனிச்சு காட்டுற மாதிரி வேற என்ன சாதனைகள் இருக்கு? வாங்க பார்க்கலாம். இவங்களோட சாதனைகள் ரொம்பவே கவனிக்க வேண்டியவை. இந்திய அரசோட என்ஐஆர்எஃப் இன்னோவேஷன் ரேங்கிங்ல இடம் பிடிச்சிருக்காங்க. அப்படின்னா புதுமையான விஷயங்களுக்கு இங்க நல்ல முக்கியத்துவம் இருக்கு. ஸ்மார்ட் இந்தியா ஹேக்கத்தானோட ஃபைனல்ஸ் வரைக்கும் போயிருக்காங்க. இது மாணவர்களோட திறமைக்கு ஒரு பெரிய சாட்சி. இது மட்டும் இல்லாம ஸ்டார்ட் அப் தமிழ்நாடு எம்எஸ்எம்இ அங்கீகாரம் பெற்ற ஒரு பிசினஸ் இன்குபேட்டரையும் இங்க நடத்துறாங்க. இதனால மாணவர்கள் வேலை தேடுறவங்களா மட்டும் இல்லாம வேலை கொடுக்கறவங்களாவும் உருவாக வாய்ப்பு இருக்கு. ஐபிஎம், எம்எஸ்எம்இ, சிஸ்கோ மாதிரியான பெரிய நிறுவனங்களோட சேர்ந்து சிறப்பு மையங்களை அமைச்சிருக்காங்க. இதனால மாணவர்கள் புத்தகத்துல படிக்கிறத தாண்டி இண்டஸ்ட்ரியில இருக்கிற லேட்டஸ்ட் டெக்னாலஜியை நேரடியாவே கத்துக்க முடியும். சரி, கடைசியா வெளியூர்ல இருந்து வந்து தங்கி படிக்கிற மாணவர்களுக்கு தேவையான ஹாஸ்டல், டிரான்ஸ்போர்ட் மாதிரி அடிப்படை வசதிகள் எப்படி இருக்குன்னு பாத்துடலாம்.
மாணவர்களுக்கு தனியா மாணவிகளுக்கு தனியா ஹாஸ்டல் வசதி இருக்கு. மெஸ்ஸில் சைவம் அசைவம் 2 வகையான உணவும் கிடைக்கும். காலேஜ் பஸ் வசதியும் இருக்கு. பக்கத்துல இருக்கிற ரயில்வே ஸ்டேஷன் ஆவடி. இங்க நாம பகிர்ந்துகிட்ட எல்லா தகவல்களும் இந்த வீடியோவை தயார் செய்யற நேரத்துல காலேஜோட அதிகாரப்பூர்வ வெப்சைட் மற்றும் அரசு இணையதளங்கள்ல இருந்து எடுத்ததுதான். இது மாதிரி இன்னும் பல இன்ஜினியரிங் காலேஜஸ் பத்தி தெரிஞ்சுக்க professam.comக்கு விசிட் பண்ணுங்க. 12ஆம் வகுப்புக்கு பிறகு சரியான இன்ஜினியரிங் காலேஜை தேர்ந்தெடுக்க professam.com உங்களுக்கான உண்மையான வழிகாட்டி.